நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல அசோக். நீயும் ஸ்வேதாவும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கும் அவருக்கும் எந்த அப்செக்ஷனும் இல்ல. இன்ஃபேக்ட் ஆரம்பத்துல இருந்தே உங்களுடைய லவ் எங்களுக்கு தெரியும். என்னைக்காவது ஒரு நாள் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னு தான் நாங்க ஆசைப்பட்டோம். அசோக், இப்போவும் நாங்க அதையே தான் நினைக்கிறோம். பட் நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் உங்க வீட்ல இருக்க யாருமே கோஆபரேட் பண்ண மாட்டாங்கன்னு நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படிலாம் இல்ல ஆண்டி. சிச்சுவேஷன் இப்ப கொஞ்சம் தப்பா இருக்கலாம், ஆனா எப்பவுமே இதே மாதிரி இருக்காது. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ஆண்டி. நான் என் சித்தி கிட்ட பேசி அவங்கள எப்படியாவது கன்வின்ஸ் பண்றேன். கொஞ்சம்னா எவ்வளவு நாள்? 1 வீக், 10 days? அது வந்து இதோ பாரு அசோக், ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் உன்னோட விருப்பம்னா அதை தள்ளி போடாம இமீடியட்டா நடத்துறது தான் நல்லது. உங்க சித்தி இதுக்கு ஒத்துக்குவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. இப்ப அந்த சுந்தரம் எப்படி இருந்தாலும் இந்த கல்யாணத்தை நடத்த விடக்கூடாதுன்னு தான் நினைப்பாரு. ஆண்டி, அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி. என்னோட கல்யாணங்கிறது என்னோட வாழ்க்கை. இதுல நான் தீர்மானம் பண்றதா முக்கியம். அதைத்தான் நானும் சொல்றேன். இப்போ இங்க இந்த நிமிஷமே நீ டிசைட் பண்ணி ஆகணும் அசோக். நாளைக்கு நாள் நல்லா இருக்கு அசோக். எங்களுக்கு என்னமோ உங்க கல்யாணத்தை நாளைக்கே நடத்திடலான்னு தோணுது. என்னாண்டி இப்படி சொல்றீங்க? என் சித்திக்கு வீட்டுல இருக்கிற மத்த யாருக்கும் தெரியாம நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? தெரிஞ்சா வேண்டான்னு சொல்ல போறாங்க. கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா என் சித்தி கிட்ட நான் எப்படியாவது பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணிடுவேன். என் சித்தி எனக்காக அவங்க வாழ்க்கையவே தியாகம் பண்ணிருக்காங்க. என்ன ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணுங்கிறத தவிர அவங்களுக்கு வேற எந்த ஆம்பிஷனுமே கிடையாது. இவ்வளவு நாளா எல்லாத்தையுமே எனக்காக பார்த்து பார்த்து செஞ்சிருக்காங்க. இப்ப என் கல்யாண விஷயத்துல மட்டும் நானே முடிவு பண்ணா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஆக ஸ்வேதாவோட சந்தோஷத்தை விட உன் சித்தியோட வருத்தம் உனக்கு பெருசா போச்சு, அப்படிதானே? நிச்சயமா அப்படிலாம் இல்ல ஆண்டி. என்னால எப்படியாவது சித்தியை கன்வின்ஸ் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவங்க சம்மதத்தோட நான் வரேன். ஐ எம் சாரி அசோக், நான் உன்கிட்ட இதை எதிர்பார்க்கல. ஸ்வேதா என்ன சொல்லி உன்னை இங்க வர சொன்னா? அவ உடனே கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிதான் வர சொன்னா. பட் நான் வந்தது தாலி கட்டுறதுக்கு இல்ல. என் வீட்டுல இருக்கிறவங்களோட சம்மதத்தோட தான் இந்த கல்யாணம் நடக்கும்னு நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஐ திங்க் நான் அதை கரெக்டா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நான் வரேன் ஆண்டி. அசோக், அசோக். ஸ்வேதா, பார்த்தா இல்ல, அசோக் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு தானே இருந்த. ஸ்வேதா, அவன் உன்னை விட அவன் சித்தியை தான் ரொம்ப மதிக்கிறான். அவன் பாசம் மொத்தமும் அங்கதான் இருக்கு. இதுக்கு மேல என்ன பேசுறது, எப்படி பேசி சரி பண்றதுன்னு எனக்கு தெரியல. நீ தான் யோசிச்சு முடிவெடுக்கணும்.
கிளம்பிட்டீங்கல்ல? சரி, பரவாயில்ல. என்ன விட உங்களுக்கு உங்க சித்தி தான் முக்கியம்னு சொல்லாம சொல்லிட்டீங்கல்ல? ஐயோ அப்படிலாம் இல்ல ஸ்வேதா. நீயே ஏன் அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கிற? ஸ்வேதா இங்க பாரு, கல்யாணங்கிறது பெரிய விஷயம். போதும் அசோக், எனக்கு எந்த விளக்கமும் வேண்டாம். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், உங்க சித்தி கிட்ட போய் சொல்லி நம்ம கல்யாணத்துக்கு அனுமதி வாங்கிக்கிட்டு முடிஞ்சா அவங்க ஆசீர்வாதத்தையும் சேர்த்து வாங்கிக்கிட்டு நீங்க திரும்பி வர வரைக்கும் நான் உசுரோட இருக்க மாட்டேன். ஏய் என்ன பேசுற நீ? ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமா நடந்துகிட்டு இருக்க? நான் பேசுறவல்ல அசோக், செய்யறவ. செய்யட்டுமா? செஞ்சு காட்டட்டுமா? ஏய் ஸ்வேதா ப்ளீஸ், என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்க இல்லையா? சரி, நீங்களே பாருங்க. லைவாவே பாருங்க. ஸ்வேதா ஸ்வேதா வேணாம் ப்ளீஸ். ஸ்வேதா ஸ்வேதா ப்ளீஸ். ஸ்வேதா ப்ளீஸ் சொல்றத கேளு, வேண்டாம். ஸ்வேதா கொஞ்சம் பொறுமையா இரு. ஸ்வேதா எங்க போற? ஸ்வேதா ஸ்வேதா என்ன பண்ணிட்டு இருக்க? ஸ்வேதா ஸ்வேதா இங்க வா. ஸ்வேதா 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 எங்க இருக்க? வா. ஸ்வேதா ஸ்வேதா ப்ளீஸ் 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 டோன்ட் ப்ளே வித் நைஃப் ப்ளீஸ். ஸ்வேதா நான் சொல்றதை கேளு. எஸ், நீங்க சொல்றத நான் கேட்பேன். நிறுத்திக்கிறேன், எல்லாத்தையும் நிறுத்திக்கிறேன். மூச்சு விடுறத கூட. அசோக், நீங்க நிம்மதியா ஊருக்கு போங்க. உங்க சித்திய பார்த்து பேசுங்க. முடிஞ்சா அவங்கள கன்வின்ஸ் பண்ணுங்க. அவங்கள கூட்டிட்டு வந்து என் பொணத்துக்கு மாலை போட்டுட்டு அஞ்சலி செலுத்திட்டு போங்க. கையோட அவங்க ஆசைப்படுற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க. என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஸ்வேதா நான் சொல்றது கேளு. ஸ்வேதா குட் பை அசோக். ஸ்வேதா நோ. ஸ்வேதா நான் சொல்றது கேளு, வேண்டாம். குட் பை. ஸ்வேதா நான் சொல்றது கேளு. ஸ்வேதா ஸ்வேதா ஐயோ ஸ்வேதா, what's wrong with you? I love you அசோக். ஸ்வேதா ஸ்வேதா அசோக், அசோக் என்னாச்சு? ஸ்வேதா எங்க? என்னாச்சு அசோக்? என்னாச்சு? ஸ்வேதா வீடியோ கால்ல பேசிட்டு இருக்கும்போது டக்குனு கையை அறுத்துக்கிட்டா. ஸ்வேதா எங்க? மாடியில் இருக்கா? ஸ்வேதா ஹே ஸ்வேதா
பத்திரமா பாத்துக்கோங்க சார். நான் பாத்துக்கிறேன். இவங்க பேரண்ட்ஸ் எங்க? வெளியே இருக்காங்க. சரி, ஓகே, நான் பேசிக்கிறேன். ஸ்வேதா, வாழ்க்கையில நான் ஆசைப்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு. ஆனா இது என் கல்யாணம். நான் முதல்ல ஆசைப்பட்ட பெரிய விஷயம். சின்னதெல்லாம் நடந்துட்டு பெருசு எங்க நடக்காம போயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அசோக். ஏன் நீ இப்படி எல்லாம் நினைக்கிற? நிச்சயமா நமக்கு கல்யாணம் நடக்கும். எனக்கு நம்பிக்கை வரல அசோக், பயமா இருக்கு. உங்க சித்தி இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஹே, இத பாரு, சித்தியை சம்மதிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அத கூட நான் செய்ய மாட்டேனா? என்னால இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது அசோக். சாகுற அளவுக்கு போனேனே, மனசுக்குள்ள எத்தனை தடவை செத்து செத்து பொழைச்சிருப்பேன்னு யோசிச்சு பாருங்க. அது புரியுது ஸ்வேதா, ஆனா காப்பாத்திட்டேன்னு சந்தோஷப்படுறீங்களா? நான் சாக துணிஞ்சவன் உங்களுக்கு தெரியறதுக்காக தான் இப்படி செஞ்சேன். நீங்க மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்கல, நிச்சயமா நான் செத்துதான் போவேன். அடுத்த அட்டம்ப்ட்ல கண்டிப்பா நான் தோக்க மாட்டேன். இப்படி எல்லாம் பேசாத. நம்ம கல்யாணம் நிச்சயமா நடக்கும். திரும்ப திரும்ப அதையே சொல்லாதீங்க அசோக். நடக்கும்னா எப்போ? எனக்கு உடனடியா நடக்கணும். அதுக்கு தான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். அசோக்குக்கு இன்னும் 3 மாசத்துக்கு கல்யாண பேச்சை எடுக்க வேண்டான்னு ஜோசியர் சொன்னாரு. பதில் சொல்லுங்க அசோக். நான் இருக்கட்டுமா இல்ல ஒரேடியா போயிடட்டுமா? சரி ஸ்வேதா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். நல்லா ரெஸ்ட் எடுமா. ஷியாம்லா, எதுவா இருந்தாலும் அவ தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். வா. சரி, ரெஸ்ட் எடுத்துக்கோ. அசோக், நீங்க எப்பவும் என் கூடவே இருக்கணும். யாருக்காகவும் எதுக்காகவும் உங்களை என்னால விட்டு தர முடியாது. ஸ்வேதா, சித்தி கூப்பிடுறாங்க. பேசுங்க அசோக். சித்தி, நீ எங்கடா இருக்க? சித்தி, சாரி சித்தி. நான் சொல்லாம கிளம்பி வந்தது தப்புதான். ஆனா இங்க ஒரு பெரிய ப்ராப்ளம் சித்தி. இங்கனா எங்க? நான் ஸ்வேதாவோட வீட்டுக்கு வந்திருக்கேன். சித்தி, ஸ்வேதா சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிக்கிட்டா. இப்பதான் அவளை ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம். சரி, நீ இப்போ உடனே கிளம்பு. அது சித்தி, என்னால உடனே கிளம்பி வர முடியாது.
டேய், இப்ப வர முடியாதுன்னா நாளைக்கு வரேங்கிறியா? இல்ல அது வந்து ஸ்வேதாவை நான் உடனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு இவங்க எல்லாரும் ஆசைப்படுறாங்க. நீங்க உடனே இங்க கிளம்பி வர முடியுமா சித்தி? சித்தி ப்ளீஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. கல்யாணத்தை தள்ளி போடுற ஒவ்வொரு நாளும் ஸ்வேதாவோட உயிருக்கு ரொம்ப ஆபத்து. என் மேல ரொம்ப பைத்தியமா இருக்கா சித்தி. என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறா. ப்ளீஸ் சித்தி தயவு செஞ்சு நீங்க கிளம்பி வந்தீங்கன்னா. வாய மூடுற. இப்போ இந்த நிமிஷமே நீங்க கிளம்பி வர இல்ல இங்க நடக்கிறதே வேற. சித்தி மாத்திரை சாப்பிடு. அழுறதுனால ஏதாவது லாபம் இருக்குதா? எதுக்கு இப்ப தேவையில்லாம அழுகுற? சாகதான் முடியல, அழ கொடுக்கூடாதா? இங்க பாரு கல்யாணி, ஃபீல் பண்ணாதடி. இந்த பிரச்சனையில இருந்து உன்னை முழுக்க வெளியில கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு, புரியுதா? என் மேல நம்பிக்கை இருந்தா அமைதியாரு, எதை பத்தியும் யோசிக்காத. முடியலக்கா, மனசார நான் எந்த தப்பு பண்ணலக்கா. எனக்கு எதுக்கு ஆண்டவன் இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்கணும்? இங்க பாரு, தப்பு செஞ்சா ஃபீல் பண்றதுல நியாயம் இருக்கு. தப்பு செய்யலன்னு இவ்வளவு உறுதியா சொல்றப்ப அதுக்காக கவலைப்படுறது பைத்தியக்காரத்தனம். நீ பொறுமையாரு. இங்க பாரு கல்யாணி, நான் தான் சொல்றேன்ல எல்லாத்தையும் நான் சரி பண்றேன்னு. புரிஞ்சுக்கோடி. நிம்மதியா படுத்து தூங்கு. கொடு, படுத்து ரெஸ்ட் எடு. யாரையும் லவ் பண்ணலக்கா. உண்மையில சத்தியமா சொல்றேன்க்கா, உன் தங்கச்சி மனசறிஞ்சு எந்த தப்பும் பண்ணலக்கா. டேய் மச்சான், என்னடா பண்ணலாம்? அன்னைக்கு இவ தங்கச்சிக்கு ஒரு ஊசி போட்டோமே, அந்த ஊசியை இவளுக்கு போட்டா எப்படி இருக்கும்? எனக்கு வேண்டியது 5 லட்சம் ரூபாய் பணம். உனக்கு உன் தங்கச்சி கல்யாணி வேணுமா வேணாமாங்கிறத நீ முடிவு பண்ணிக்க. இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலக்கா.
இதுக்கு காரணம் அவனா இருப்பானோ? அன்னைக்கு கல்யாணியை கடத்தி கொண்டு போய் அடைச்சு வச்சு இன்ஜெக்ஷன் போட்டு மயக்கமாக்கி தப்பா ஏதாவது செஞ்சிருப்பானோ? அதுதானா? அப்படிதான் நடந்திருக்குமோ? ஒரு போன் ஒரு மனுஷனோட ஒட்டுமொத்த லைஃபோட ஸ்டோரேஜ். அதுக்குள்ள ஏகப்பட்ட ஃபைல்ஸ், போட்டோஸ், கான்டாக்ட், செக்ஷுவல் என்டர்டெயின்மெண்ட், இப்படி பல விஷயத்தை நாம பாதுகாப்பு நினைச்சு அதுல வச்சிட்டு இருக்கோம்.